ஹாய் மக்களே, எப்படா இந்த கேர்ள்லேருந்து விமனாக மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே இன்னும் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நம்மளை விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்றாங்க, விமென்ஸ் டேக்கான அவார்ட் ஃபங்க்ஷன்லலாம் கூப்பிட்றாங்க. ஓ, நம்மளும் விமென் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. கடைசியில் அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். விமென்ஸ் டேக்காக ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோ நடத்தினாங்க. பரிபூரணி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி வந்து அவங்க கொடுப்பாங்க போல். லாஸ்ட் இயர் வந்து 30+ விமென்க்கு கொடுத்ததா சொன்னாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து 8 விமென்க்கு வந்துட்டு அவார்ட் கொடுத்தாங்க. அந்த 8 விமென்ல நானும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிக்கிறேன். நமக்கிட்ட இல்லாமல் யாருக்கு பயிர்ப்பு. ஸோ எனக்கு வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. ஆமாங்க, நானும் ஸ்கூல்லேருந்தே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அவார்டை வந்து கெத்தாக சூப்பராக ஸ்டைலாக அப்படி வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு குட்டியாக ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் அது எதில் வேணா இருக்கலாம். இந்த இதில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது அவங்களோட ப்ரொஃபஷனில் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் இன் தென்காசி. அவங்க வந்து ஒரு சின்ன டவுன் சங்கரன்கோவில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்துட்டு அவங்க வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி அவங்களோடது. நம்ம எல்லாருமே நம்ம நியூஸ் பேப்பரில் வரணும், நம்மளோட பேர் பெருசாக வரணும் அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அச்சீவ் பண்ணுற விமன், கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்கள எல்லாரையும் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸில் ஃபீச்சர் செய்ய வச்ச ஒரு பெண் சுபா. அவங்களுக்கான அவார்ட், அவங்கள பற்றின ஒரு ஏவி இப்போ பார்த்துடலாம். எல்லா கேர்ள்ஸ் என்ன படிக்கிறாங்க, மேக்ஸ் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அதே படிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் ஜேர்னலிசம் படிக்கணும்னு ஆரம்பிச்சது. சரி, படிச்சுட்டு அதில் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்படி எங்கள் ஊரில் வெளியில் வந்து போய் ஃபோட்டோ எடுக்கிறதையும் நடு ரோட்டில் நின்று என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல இப்போ வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சவுத் தமிழ்நாட்டில் பெருசாக ஜேர்னலிசம் கெரியரில் பெண்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது நான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறவங்கலாம் நான் சொல்லிக்க மாட்டேன். ஸோ ஜேர்னலிசமில் இன்னுமே நிறைய பேர் வரணும். நான் எப்பயுமே வந்து ஒரு அச்சீவராக, ஒருத்தங்க இன்ஸ்பிரேஷனாக, ரோல் மாடலாக அப்படி எடுத்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணது கிடையாது. உனக்கு என்ன ரோல் மாடல் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரோல் மாடல்னா நம்ம வீட்டில் நம்ம அம்மா, நம்ம அப்பா, அவங்க தான். என்ன பிள்ளையா பார்த்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். எல்லா ஸ்டீரியோடைப்ஸையும் பிரேக் பண்ணுவோம். பெண்களால் முடியாதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்ச்சியை போட்டாச்சு கேப்பில். அண்ட் டின்னருமே அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 10:45 11 மணி ஆயிடுச்சு. ராஜபாளையம் கேசரியும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு RS Lifestyle for more such contents.